அனைத்து நண்பர்களுக்குமே வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒகபாண்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல விமானம் வெடிச்சதுக்கு ஜெசிகா காரணம் இல்லனோ, ஜெசிகாவுக்கே தெரியாம உங்களுக்கு பின்னாடி சாமுவேல் யாரோ ஒரு மர்மமான ஆளு வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப பிரசிடென்ட் கூடவே இருக்க அமைச்சரை தான் காட்டுறாங்க. ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு, நான் சொல்ற ஹோட்டலுக்கு வான்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் அங்க வந்து பார்த்தா அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மத்த ஆளுங்களும் இருக்காங்க, கூடவே மீடியா ஆளுங்களும் இருக்கு. இத பார்க்க ஏதோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா எதுக்காக நம்ம இங்க வர சொன்னாங்கன்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குழப்பத்துல இருக்கு. அங்க வந்து அமைச்சரும் யூன் கிட்ட இருந்து வாங்கின தகவல், அதோட அந்த ஜெசிகா அவங்க அசிஸ்டன்ட் பேசும்போது பிரசிடென்ட்க்கு 500 மில்லியன் கொடுத்ததா ஒரு ஆடியோ இருக்கும். அது எல்லாத்தையுமே மீடியாவுக்கு முன்னாடி காட்டி ஜெசிகாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக பிரசிடென்ட் 500 மில்லியன் லஞ்சம் வாங்கினதா நிரூபிக்க இத லைவா பிரசிடென்ட் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியாம அவர் பேரை சொல்லி லஞ்சம் வாங்கி அந்த பழியை இப்ப பிரசிடென்ட் மேலேயே போட இப்ப அந்த அமைச்சர் தான் காட்டுறாங்க. மீடியா ஆளுங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குடும்பம் சேர்ந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம், உங்களுக்கு நடந்த அநியாயத்தை இந்த கவர்மெண்ட் மறைக்க பார்த்திருக்கு, அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறதா சொல்ல இது பெரிய நியூஸ் ஆகுது. அந்த அமைச்சருக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஷேடோ அதான் யூனை தான் மீட் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அவர் முன்னாடி கோமால இருக்க மாதிரி தான் நடிக்கவும். அப்ப பிரசிடென்ட்க்கு இவன் உண்மையிலேயே கோமால இருக்கானா இல்ல வெளியில வந்துட்டானு எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனா அவங்க கிட்ட வந்து நீ எனக்கு பண்ண துரோகத்துக்காக நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சில வருஷம் இந்த கோமாலேயே இருந்துரு. ஒருவேளை நீ இப்ப எந்திரிச்சா அதால உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, ஆனா நீ சில வருஷம் கழிச்சு எந்திரிச்சனா இந்த பிரச்சனைகளை தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் அங்க இருந்து போயிடுவாரு. ஆனா அவர் என்ன நினைச்சு இது சொன்னாருன்னு சரியா தெரியல. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் குடிச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் இன்னைக்கு ஒரே நாள் அந்த அமைச்சருக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடைச்சிருக்கு, மீடியா ஃபுல்லா அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கதா சொல்லவும். ஆனா ஹீரோவுக்கு மட்டும் அவர் மேல சந்தேகம் இருக்கு, அவர் உண்மையிலேயே நல்லதான் பண்றாரா இல்ல நம்ம முன்னாடி நல்ல மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றாரான்னு யோசிக்கவும் அப்பதாங்க டேமோ வராரு. ஒரு முக்கியமான தகவல் சொல்றாரு. சாமி ரிலீஸ் ஆனதை பத்தி இவர் விசாரிச்சதுல அதுக்கு ஒரு ஜட்ஜி தான் காரணம். அந்த ஜட்ஜுக்கும் அமைச்சருக்கும் பல வருஷமா நட்பு இருக்கிறதாவும் அந்த அமைச்சர் சொல்லி தான் சாங்கமி கண்டிப்பா வெளியில வந்திருக்கணும், ஆனா எதுக்காக தெரியலன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் சாங்கமியை ரிலீஸ் பண்ணது அமைச்சர் தான், பிரசிடென்ட் பத்தி நியூஸ பரப்பி விட்டதும் அமைச்சர் தான். அப்ப இதுக்கான அர்த்தம் மக்கள் எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் மேல ஒரு தப்பான நம்பிக்கை வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பிரசிடென்ட் ஆக முயற்சி பண்றாரான்னு சந்தேகம் வர இப்ப அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அங்க ரெண்டு பேருமே இருக்கு. அங்க ஜங்ஸு மூலமா அந்த ஜெராங்கோட டீடைல கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா டே விசாரிச்ச வரைக்கும் ஜெராமோட ஒரு 16 வயசு வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க இருந்தான்னு எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. அதனாலதான் இந்த ஜங்ஸ் மூலமா வெளிநாடுகளில் உள்ள என்ஐஏ சிஸ்டம் ஹேக் பண்ணி அது மூலமா ஜெராமா பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிருக்கதால சரியா நடக்க முடியல. ஹீரோ தான் உப்பு மூட தூக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது பியாங்கிற அந்த ரிப்போர்ட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போனதா சொன்னல, அந்த ரிப்போர்ட்டர் நான் ரீசெண்டா ஒரு இடத்துல ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஒருவேளை உண்மையில அந்த ரிப்போர்ட்டர் தான் பார்த்தானா இல்ல தவறுதலா வேற யாரையும் பார்த்து அவர் நினைச்சானே, ஒரு குழப்பத்தடியா இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டர் வேலை பார்த்தா சொன்ன நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போய் விசாரிப்போம், உண்மை தெரிய போது அதை விடு, நீ இப்ப என்ன தூக்கிட்டு போறல, இப்ப எனக்கு என் அப்பா ஞாபகம் வருது, அவர் என்ன இப்படிதான் தூக்கிட்டு போவாருன்னு சொல்லவும் ஹீரோ தூக்கிட்டு ஹீரோயினா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே முதல் வேலையா அந்த பியாங்க ரிப்போர்ட்டரை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவர் வேலை பார்த்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு தான் வரவும் அவர் பேரை சொல்லி விசாரிக்க அந்த ரிப்போர்ட்டர் பியாங் இறந்து போனதா சொல்ல அவரை கொலை பண்ணவங்களை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்டா அங்க வேலை பார்க்கற போனோம் அவரை யாரும் கொலை பண்ணல, ஒரு கார் விபத்துல நியூசிலாந்து போகும்போது இறந்து போனதா சொல்ல அப்பதான் ஹீரோ அங்குள்ள ஒரு போட்டோ பாக்குறாரு. இது என்ன போட்டோன்னு கேட்டா இங்க வேலை பார்க்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நாங்க ட்ரிப்புக்கு போகும்போது எடுத்த போட்டோன்னு சொல்ல இதுல பியாங் இல்லன்னு சொன்னா இல்ல பியாங் இருக்காரு, இவர் தான் பியாங்னு வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கும் புரியுது யாரோ ஒரு ஆள் நல்லா பிளான் பண்ணி வேணும்னு இந்த பியாங் மூலமா விமானம் வெடிச்சதுக்கான காரணம் ஜெசிகா தான் ஒரு எண்ணத்தை ஹீரோவுக்கு உருவாக்கி இருப்பாங்க. இப்ப அந்த பியாங்க தான் காட்ட அவர் கூட தான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஒரு நபர் வந்திருப்பார். யாருன்னு பார்த்தா அதான் அந்த அமைச்சர் தான். இந்த அமைச்சர் தான் பிளான் பண்ணி வேணும்னே இந்த பியாங் மூலமா ஹீரோவை ஜெசிகா பக்கம் திருப்பி இருப்பான். அடுத்து இந்த அசிஸ்டன்ட் தான் ஜெசிகாட்டியை வேலை பார்த்தாலும் இவன் விசுவாசம் எல்லாம் இந்த அமைச்சருக்கு தான். இந்த அசிஸ்டன்டோட சித்தப்பா தான் இந்த அமைச்சரும். மீடியால ஜெசிகாக்கு எதிரான வீடியோவை லீக் பண்ணது, பிரசிடென்ட்க்கு பணம் கொடுத்ததா ஜெசிகா சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தது, இது எல்லாமே இந்த அசிஸ்டன்டோட வேலை தான். இந்த அமைச்சர் சொல்லி தான் இவ்வளவும் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. ஒரு மீட்டிங்ல தான் இருக்க உங்க மீடியா ஆளுங்களும் இருக்காங்க. உங்க கட்சியில இருக்க உங்க அமைச்சர் நீங்க ஜெசிகா கிட்ட பணம் வாங்கினதா சொல்லியிருக்காரு, அது உண்மையா இல்லையான்னு மீடியா ஆளுங்களாம் கேட்க பிரசிடென்ட் சிரிச்ச மாதிரி தான் எந்த ஒரு பணமும் வாங்கணும் அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் செக்ரட்டரி மூலமா அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த அமைச்சர் இங்க வந்துட்டாரு, உங்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லவும் பிரசிடென்ட் வந்து அந்த அமைச்சரை பாக்குறாரு. ஏன் கூடவே இருந்துட்டு ஏன் முதுகுல எதுக்கு குத்துன, எனக்கு ஏன் துரோகம் பண்ணன்னு கேட்டா அதுக்கு அமைச்சரும் நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு நீ என்ன பண்ண போற, உன்னால என்ன பண்ண முடியும், என்ன அமைச்சர் பதவியிலிருந்து அனுப்ப போறியா இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண போறியா, அப்படி எது நடந்தாலும் சரி அதால உனக்கு தான் பிரச்சனை, என்ன அமைச்சர் பதவியிலிருந்து அனுப்புனா நான் சொன்ன குற்றச்சாட்டை நீயே ஒத்துக்கிறதுக்கு சமம், என்ன அரெஸ்ட் பண்ணா உனக்கு எதிராக உண்மையை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணதான் மக்கள் நினைப்பாங்க, அதுவும் இது எலெக்ஷன் டைம், என்ன பண்ண போற, சீக்கிரமா உன் பதவியிலிருந்து விலக தயாராருன்னு சொல்ல பிரசிடென்ட் சவால் விடுறாரு. உனக்கான முடிவை நான் சீக்கிரமாவே கட்டுறதா சொல்ல அமைச்சர் பிரசிடென்டோட ரூம்ல இருந்து வெளியில வர அங்கதான் செக்ரட்டரி இருக்காங்க. அந்த செக்ரட்டரி இந்த அமைச்சரோட ஆளு தான். பிரசிடென்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல அமைச்சர்களை மீட் பண்ண போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்களை மீட் பண்ணி ஆகணும், அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல இப்ப ஓவ அடைச்சு வச்சிருக்க மண்ணால காப்பாத்துக்கு தான் காட்டுறாங்க. அவனை விசாரிக்கிறதுக்காக இந்த தடவை டே ஹீரோயின் கொலிகி இவங்க 3 பேருமே வந்திருக்கு. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பைலட் போ எங்கே காணாம போயிட்டானு. உடனே அவன் ரூமுக்கு வந்து செக் பண்ணவும் அங்க ரத்த கரையா இருக்கு.
சிசிடிவி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அங்க வேலை பார்க்குற கார்டு சிசிடிவி கேமரா உடைஞ்சிருக்கதா சொல்ல டே உடனே ஃபாரன்சிட்டி வர சொல்லி அங்க இருக்க ரத்தம் கைரேகை எதுவும் கிடைக்குமான்னு செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஓ இங்க இருந்து காணா போல அவனை யாரோ கடத்திருக்காங்கிற விஷயம் தெரிய வரும். இத முதல் வெளியே என்ஐஎஸ் ஆபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பைலட் போவை யாரோ கடத்திட்டாங்க. சாங்மி எங்க போனாலே தெரியல. முதல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல காங்க அந்த பைலட் போவை யாரோ கடத்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இப்ப அந்த அமைச்சர் தான் காட்ட ஒரு ஹோட்டலுக்கு தான் வராரு. அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாரும் எப்படியாவது பேசி தான் பக்கம் இழுத்து எலெக்ஷனுக்கு இவங்க உதவி கிடைக்குமான்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா இவங்க ஆறுதலும் கிடைச்சா இவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்க அங்கதான் ஹீரோவும் இருக்காரு. பியாங்கிற அந்த ரிப்போர்ட்டரை பத்தி பேசுறாரு. பியாங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் என்ன மீட் பண்ண வந்தாரு. அவர் மூலமா தான் எனக்கு ஜெசிகா மேல சந்தேகமும் வந்துச்சு. அந்த நேரத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அது என் கண்ணாலையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்துச்சு. அந்த பியாங் ஒரு ரிப்போர்ட்டரே கிடையாது. அவன் சாகவும் இல்ல, உயிரோட இருக்கிறதா சொல்ல அமைச்சர் இந்த பியாங்க பத்தி விசாரிக்கிறதா சொல்றாரு. அப்பதான் ஹீரோவும் சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தி கேட்கிறாரு. சாங்மி ரிலீஸுக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா சாங்மி ரிலீஸ் பண்ணது ஒரு ஜட்ஜ். அந்த ஜட்ஜுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கதா கேள்விப்பட்டதா சொல்லவும் சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தி எனக்கு தெரியாது, அதை பத்தி விசாரிக்க சொல்றதா சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அங்கதான் எட்வர்ட் பார்க் இருப்பாரு. அதாவது டைனமிக் கம்பெனியோட முதலாளி. அந்த அமைச்சர் கிட்ட நான் உங்களை தான் மீட் பண்ண பல நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தது தெரியும் தான் இங்க வந்தேன். சவுத் கொரியாவுக்கு ஆயுதங்களை விமானங்களை வாங்குற கான்ட்ராக்ட பத்தி பேசணும்னு சொல்ல அதுக்கு அமைச்சரும் என்னால இந்த முடிவு எடுக்க முடியாது, நீங்க போய் பிரசிடென்ட்டை மீட் பண்ணுங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். அவருக்கு பின்னாடி தான் ஹீரோவு வர டைனமிக் கம்பெனியோட முதலாளியை பார்க்கறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் நான் அமைச்சர் தான் மீட் பண்ண வந்ததா சொல்ல ரெண்டு பேருமே தனியா ஒரு ரூம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஜெசிகாவை மீட் பண்ணத பத்தியும் அந்த சாங்மி ரிலீஸ் ஆனத பத்தியும் மைக்கேல ஜெசிகா கொல்லலங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல அதுக்கு டைனமிக் கம்பெனியோட முதலாளியும் அந்த ஜெசிகாவை நீ நம்புறியான்னு கேட்டா அவ மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, ஆனா இந்த நேரத்துல அவ சொல்ற விஷயத்துல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தோணுது, சீக்கிரமாவே அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு கண்டினியூஸா கால் வர. அதை எடுத்து பேசினா லைன்ல சாங்மி தான் நான் ஆபத்துல இருக்க நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல அத பக்கத்துல இருக்க அந்த முதலாளியும் கேட்கிறாரு. அப்ப சாங்மியும் நான் ஆபத்துல இருக்கேன், தப்பு பண்ணவங்க யாருன்னு என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கிறதா சொல்ல ஹீரோவும் நீ எங்க இருக்கன்னு சொல்ல நான் உடனே வரதா சொல்ல சாங்மி அவங்க இருக்கிறத சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க யாரையோ பார்த்து பயந்து ஓடுறாங்க. அங்க வந்தது ஜெராம் தான். இந்த சாங்மி யாருகிட்ட தான் பேசாம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மொபைல் எடுத்து காதுல வச்சா அதுல ஹீரோட வாய்ஸ் கேட்கும். அந்த காலை கட் பண்ணிட்டு உடனே சாங்மியை தான் துரத்திட்டு போக்குவோம். இப்ப சாங்மி அங்க இருக்க ஒரு மூடி இருக்க பில்டிங் குள்ள போயிடுவாங்க. அவங்கள துரத்திட்டே அந்த கொலகாரனை உள்ள போக அங்க ரொம்பவே இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிடுவோம். அப்பதான் ஹீரோ அங்க வரவும் அந்த ஆனான லைட்டை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த பில்டிங் குள்ள போறாரு. அவர் முதல்ல சாங்மியை தான் தெரிய போகுவோம். அந்த கொலகாரன் ஜெராம் பார்க்க அவனை பார்த்த உடனே கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இந்த ஜெராம் ஹீரோவோட நல்லாவே சண்டை போடுறான். ரொம்ப நேரம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோவை கொலை பண்றதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ண போறான். அப்ப ஹீரோ பாதுகாப்பா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க இருந்து ஓடி சாங்மியை தான் தேடிட்டு இருக்க. அவன் சாங்மியை பாத்துருவான். ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. எங்க துப்பாக்கி எடுத்து மறுபடியும் ஷூட் பண்ணா மிஸ் ஆகவோ இல்ல சவுண்ட் கேட்டு ஓட வாய்ப்பு இருக்குன்னு பின்னாடியே ஒரு கத்தி எடுத்துட்டு சாங்மியோட கழுத்தை அறுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் அங்க ஹீரோ மறுபடியும் வர அந்த கொலகாரன் ஜெராம் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த கொலகாரனை உதவி பண்றதுக்காக இன்னொரு ஆள் அங்க வந்துருவான். அவன் ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாரு. அப்பதான் கரெக்டா போலீஸ் வர இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் அந்த ஜெராம் அவனை காப்பாத்த வந்த ரெண்டு பேருமே தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாங்மியை தேடி போகும்போது சாங்மி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க. அவங்க கழுத்துல இருந்து நிறைய ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்க. சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும்னு சாமுவேலுங்கிற பேரை எப்படியோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஒரு சிம்பிளையும் வரைவாங்க. அப்பதான் போலீஸ் வரவும் சாங்மி இறந்து போயிருக்காது. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இவன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அங்க என்ஐஎஸ்ல இருந்து ஹீரோயின் வராங்க. இந்த கேஸை என்ஐஎஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, நீங்க இதுல தலையிட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போக ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவர் போன விஷயத்தை யாருக்கோ தகவல் கொடுக்க இப்ப அந்த கொலகாரன் ஜெராமா தான் காட்டுறாங்க. அவன் இடத்துல தான் இருக்கவும் அவன் சிசிடிவி மூலமா கடத்தி வச்சிருக்க பைலட் போ அதோட ஜெயில இருக்க ஜெசிகா இப்ப ஹீரோ வெளியில இருந்து வரது இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பதான் அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஹேக்கர் வரவும் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களால என்ஐஎஸோட சிஸ்டம் ஹேக் பண்ண முடியலன்னு சொல்லவோ என்கிட்ட இதை சொல்லிட்டா சரி சாமுவேல்கிட்ட சொல்ல முடியுமா, எப்படியாவது புது ஆளுங்களை தேடு ஏதாவது பண்ணி அதை ஹேக் பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர கூட தான் ஹீரோயின் கொலிக்கு ரெண்டு பேருமே இருப்பாங்க. கொலிக்கும் சாங்மி இறந்து போன விஷயத்த முதல்ல என்ஐஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்து ஹீரோயின்ட்ட என்ன ஒரு போலீஸ் விசாரிச்சானே அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் மேல இதுக்கு ஒரு கண்ணு வைன்னு சொல்ல அதை ஹீரோயினும் அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் நீ தனியா இருக்க வேணாம், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாங்மி இறந்து போயிட்டான், அடுத்து இந்த கேஸ்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறது நீதான், அவங்க உன்னையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ ஏன் கூட தங்கன்னு சொல்ல கட் பண்ண என்ஐஎஸ் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க டே காங் கோலி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்ல தான் இருக்காங்க. சாங்மி சாகும் போது ஹீரோ கிட்ட சாமுவேலுங்கிற பேரை சொன்னது அந்த இடத்துல இந்த சிம்பிள் அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாங்க. சாமுவேலுங்கிற பேருக்கான அர்த்தம் பைபிள் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சாத்தானோட மறுபிறப்புன்னு இருக்குமா, அதை பத்தி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்ல அப்ப காங்க சாங்மி இறந்து போயிட்டா, அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தது அந்த அமைச்சர், அந்த அமைச்சருக்கும் சாங்மிக்கும் என்ன சம்பந்தம், அதோட இந்த சிம்பிள் எதை குறிக்குதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பெயின் வடிச்சதால் பாதிக்கப்பட்டதான ரெண்டே பேர் தான், ஒன்னு ஜெசிகா அடுத்து பிரசிடென்ட். ஜெசிகாவுக்கு இந்த விமான விபத்துக்கு சம்பந்தம் இல்லனா இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஆள் யாரு, இவங்க மேல பழி போட என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்ப அந்த கொலிக்கும் ஒருவேளை இதெல்லாம் அந்த சாமுவேலோட வேலையா இருந்தா அந்த சாமுவேலுக்கு அமைச்சருக்கு இந்த சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கும் நம்மளால அது கேஸ் தான் பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியாது, சரியான ஆதாரம் இல்லாம நம்மளால யாரு மேலே பழி போட முடியாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல தான் குளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட சாங்மி சாவறதுக்கு
போறதுக்கு முன்னாடி சொன்ன சாமுவேலுங்கிற பேரும் அவங்க வரைஞ்ச அந்த சிம்பிள் தான் தோணுது. அந்த சிம்பிள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. அதை எங்க தான் பார்த்தோம் நல்லா யோசிக்கும் போதும் அந்த கொலகாரன் ஜெராமோட மொரோக்கோல சண்டை போடும் போது அவன் நெஞ்சில ஒரு டாட்டோ இருந்திருக்கும். அந்த டாட்டோ ஞாபகத்துக்கு வருது. ஆனா சாங்மி சாவறதுக்கு முன்னாடி பாதி சிம்பிள் தான் தரவும் அந்த ஜெராம்ட்ட பார்த்த சிம்பிளை கனெக்ட் பண்ணி பார்த்தா சாங்மி இந்த சிம்பிள் தான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்க அதை கண்டுபிடிச்ச ஆர்வத்துல இதை முதல்ல ஹீரோயின் சொல்லி ஆகணும்னு சொல்லி வெளியில வர டவலை கட்ட மறந்துருப்பாரு. ஹீரோயின் அப்ப முழுசா பார்த்து ஷாக்கா ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ஐஸை கான்டாக்ட் பண்ணி அது ஒரு டாட்டாவோட சிம்பிள் தானோ ஜெராமோட உடம்புல பார்த்ததா சொல்ல காங்க அதை பத்தி உடனே அவரோட டீம் கிட்ட சொல்லி தேட சொல்றாரு. உலகத்துல உள்ள தீவிரவாதி ஆர்கனைசேஷன் இல்லனா ஆபத்தான சில மிலிட்டரி ஆளுங்க அவங்களை யாராவது இது மாதிரி அடையாளத்துல டாட்டா போடுற பழக்கம் இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே அந்த டாட்டாவை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமான்னு தனியா தேடிட்டு இருக்காங்க. இப்ப பைலட் போவோ தான் காட்டுறாங்க. ஜெராம் அவனோட இடத்துல தான் பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவோ அதை தாங்க முடியாத போவோ என்னை இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு பல கொல்ல வேண்டியதானு கேட்டா அதுக்கான முடிவை என்னால எடுக்க முடியாது சாமுவேல் தான் எடுக்க முடியும்னு சொல்ல இன்னொரு பக்கம் காங் சீஃபா வந்து மீட் பண்ணி அந்த சிம்பிளை காட்டி இதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை பாத்திருக்கியான்னு கேட்டா சீஃப் பார்த்தது இல்லன்னு சொல்றாரு. சரி சாமுவேலுங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டா கேள்விப்பட்டிருக்கேன் பைபிள்னு சொல்லவும் இந்த சீஃபுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியல. இனிமேல் இவனை வச்சு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு காங்கோ உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாத்தி இந்த கேஸை விசாரிக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் ஆளுங்கள்ட்ட கொடுக்க போறதா சொல்லவும் அந்த சீஃப் ரொம்பவே பயப்படுறாரு. காங்கோட காலில் விழுந்துருவாரு. இந்த சீஃபுக்கு என்ஐஸை பத்தியும் இங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் நல்லா தெரியும். இவங்க கிட்ட இருந்தா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ப்ராசிக்யூட்டர் டீமுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு இந்த சீஃபுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கடைசியில ஜெயிலுக்கு தான் போகணும்னு காங்கோட காலில் விழுந்து இந்த கேஸை நீயே விசாரி நான் உன் கூடவே இருக்கிறேன் அதுதான் எனக்கு நல்லது நான் எப்படியாவது வெளியில போகணும் என் குடும்பத்தோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அதுக்கு மட்டும் உதவி பண்ணுன்னு சொல்லி கெஞ்சி கேட்கவும் கற்பனா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜெசிகாவை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த சிம்பிளை பத்தி எதுவும் தெரியுமான்னு முதல்ல கேட்டு சாமுவேலுங்கிற பேரை பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்டா அவங்கள்ட்ட சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதனால ஹீரோட போனை வாங்கி லில்லிக்கு கால் பண்ணவும் லில்லி டோஸ் இவங்க ரெண்டு பேருமே காணாம போன போவ கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மனநல காப்பகத்தை சுத்தி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும் அதெல்லாம் ஹேக் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜெசிகாட்ட இருந்த கால் வரப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு அந்த போட்டோல இருக்க சிம்பிள் உனக்கு தெரியுமான்னு கேட்டா லில்லிக்கு தெரியல. சரி சாமுவேலுங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியலனா கூட உன் கூடவே இருக்கான டோசோ அவங்கிட்ட கேளு அவனாவது கேள்விப்பட்டிருக்கானான்னு கேளுன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருமே அந்த சாமுவேலுங்கிற பேரை கேள்விப்பட்டதில்லன்னு சொல்றாங்க. ஜெசிகாவும் இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்ன இதை யார் அதிகமா பயன்படுத்துவா முக்கியமா சாமுவேலுங்கிறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்ல இப்ப ஜெசிகாவை மீட் பண்ணி ஹீரோயின் ரெண்டு பேரும் வரும்போது ஹீரோ எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்னு சோகமா இருக்கா. சாங்மி இறந்த இடத்துக்கு வராரு. சாங்மி எதுக்காக இறந்து போகணும் அவரை வெளியில கொண்டு வந்ததே அந்த அமைச்சர் தான். ஒருவேளை சாங்மியை காப்பாத்துறதுக்காக வெளியில கொண்டு வந்தாங்களா இல்ல சாங்மியை கொல்றதுக்காக வெளியே கொண்டு வந்தாங்களா? சாங்மி வெளியில வர முக்கிய காரணமே இந்த அமைச்சர் தான். அவர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அவர்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்க தான் உடனே பிரசிடண்ட மீட் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் சொல்லவும் இப்போ ரோட்ல தான் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அந்த ரோடு வழியா தான் பிரசிடண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாரு. அவரோட கார் வருது பலத்த பாதுகாப்போட வந்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஹீரோ அந்த காருங்களுக்கு முன்னாடி போய் நின்றுவாரு. அங்க பாதுகாப்புக்காக இருக்கிற ஆளுங்களும் ஹீரோவோட சண்டை போட்டு பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் நான் என்ஐஎஸ்ல தான் வந்திருக்கேன் விமான வெடிச்ச கேஸ்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவதான் இவர் பிரசிடண்ட தான் மீட் பண்ண வந்ததா சொல்ல பிரசிடண்ட் ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது அதை பத்தி பேசணும்னு சொல்ல பிரசிடண்ட் தனியா ஒரு இடத்தை கூட்டிட்டு வந்து பேசுறாரு. அங்க ஹீரோவோ உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி நடக்குது அந்த சாங்மி இறந்து போயிட்டோம் அதுல உங்க அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்காரு உங்களுக்கு எதிராக உங்க கூட இருக்க ஆளுங்களை வேலை பார்க்கறதா சொல்ல பிரசிடண்டும் அதை பத்தி தனக்கு தெரியும்னு சொல்றாரு. இந்த அரசியல் ஒண்ணு சாதாரண இல்ல இங்க பதவியை தக்க வைக்க சில விஷயங்களை பொறுத்துதான் ஆகணும் சில விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கண்டும் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கணும் இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை இதுதான் அரசியல் நம்ம நல்லதே நினைச்சாலும் கூட அதை சுலபத்துல செய்ய முடியாதுன்னு சொல்ல ஹீரோ கோவப்படுறாரு. நீங்க ஒரு பிரசிடண்ட் மக்களுக்காக பேசணும் பாதிக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும் ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களால அது முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போகவும் இப்ப பிரசிடண்ட் அங்கிருந்து யூனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க யூன் இல்ல செக்ரட்டரிட்ட விசாரிக்க சொன்னா செக்ரட்டரியும் விசாரிச்சுட்டு வராங்க. மயக்கத்துல இருந்து யூனுக்கு முழிப்பு வரவும் இன்வெஸ்டிகேஷனுக்காக என்ஐஎஸ் ஆளுங்க அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்ல கற்பனா என்ஐஎஸ் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க காங் அந்த யூனை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஜெசிகா பணம் கொடுத்ததா சொல்லிருப்பாங்களே அது உண்மையா இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. யூன் அந்த பணம் இருக்க அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் தராரு. இதுலதான் ஜெசிகா இருந்து வாங்கின மொத்த பணம் இருக்கு இது அரசாங்கமே எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த யூன் ஒன்னும் திருந்தி பண்ணல இது எல்லாமே இந்த அமைச்சரோட பிளான் தான். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யூனை பார்க்க வந்த அமைச்சர் ஜெசிகா பணம் கொடுத்த ஆதாரத்தை வாங்கிட்டு யூன் கிட்ட ஒரு வேலையும் கொடுத்திருப்பாரு. உனக்கு மறுபடியும் நினைவு வந்த மாதிரி நடி அதுக்கப்புறம் என்ஐஎஸ் ஆளுங்க உனக்கு விசாரிக்க கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஜெசிகா கொடுத்த மொத்த பணத்தை அவங்க கிட்ட கொடு இத பிரசிடண்ட் தான் வாங்க சொன்னதாவும் ஒத்துக்கோன்னு சொல்ல யூனுக்கு சந்தேகம் வந்து அந்த பணத்தை நீயே வச்சுக்கலாமே எதுக்காக அவங்க கிட்ட கொடுக்கணும்னு கேட்டா அதுதான் தனக்கான ஆர்டர்னு சொல்ல யூன் இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அது யாருன்னு கேட்டா அந்த அமைச்சரும் எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் நான் வரல நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சு முடி அவர் யாரு அவரோட பலம் நான் உனக்கு காட்டுறதா சொல்ல இவங்க யார பத்தி பேசுறாங்கன்னு சரியா தெரியல அன்னைக்குமா இதுவும் சாமுவேலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அமைச்சர் சொன்ன மாதிரி யூன் சொல்லவும் என்ஐஎஸ் பிரசிடண்ட்டுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்றாங்க. அந்த விஷயம் கொரியாவுக்குள்ள தெரிஞ்சு மிகப்பெரிய போராட்டம் நடக்க அசம்பிளியில ஓட்டெடுப்பு நடத்தி பிரசிடண்ட் பதவியிலிருந்து விலகினால கூட அவர்கிட்ட இன்னும் சில பொறுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது கூட அவரோட தோல்வியை அவரால் ஏத்துக்க முடியல. தாங்கிட்ட இருந்த பிரசிடண்ட் பதவி போன சோகத்துல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது திடீர்னு அவர் மனசுல ஒரு மாற்றம். உடனே ஹீரோவை கால் பண்ணி ஒரு
ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. ஹீரோ கிட்ட நீ சொல்றது உண்மைதான், நான் ஒரு பிரசிடண்டா இருந்து என்னோட கடமையை செஞ்சிருக்கணும், அதை செய்யாம விட்டுட்டேன், நான் பண்ணது தப்புதான், அதனால இப்ப ஒரு முடிவெடுக்கிறேன், இன்னமும் என்கிட்ட சில அதிகாரங்கள் இருக்கு, அதை வச்சு நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன், உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டா ஹீரோ எனக்கு இனிமேல் உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவசரப்பட்டு முடிவெடுக்காத, என்னோட நம்பரை நான் உனக்கு தரேன், விமான வெடிச்ச கேஸ் சம்மந்தப்பட்டதுல உனக்கு என்ன உதவி வேணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ண, எப்ப வேணாலும் சொல்ல. இப்ப அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே அங்கதான் இருக்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு ஜாங்ஸுவை மீட் பண்ண வராங்க. அங்க ஜாங்ஸு நல்லாவே தூங்கிட்டு இருக்க. அவன் மானிட்டர் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஜாங்ஸு அவன் வேலையை முடிச்சிட்டான். ஜெராம் எங்க வேலை பார்த்தானோ அவனோட தகவலை எடுத்து வச்சுட்டான். அதை ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஹீரோவை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த ஜெராம் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அமெரிக்க கம்பெனியான பிளாக்சன்ங்கிற ஒரு கம்பெனில தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அங்க இருந்து தான் ஜெராமுக்கும் மைக்கேலுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. இதுல அந்த மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு தகவலுமே தெரியலன்னு சொல்ல ஹீரோ உடனே அவரோட காலை கட் பண்ணிட்டு எட்வர்ட் பார்க், அதாவது டைனமிக் கம்பெனியோட முதலாளியை கான்டாக்ட் பண்ணி பிளாக்சன்ங்கிற எதுவும் கம்பெனியை பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியுமே, என்னோட கம்பெனில இருந்து சில ஆயுதங்களை உங்களுக்கு நான் வித்திருக்கேன், இப்ப எதுக்காக அவங்கள பத்தி கேட்கறேன்னு கேட்டா விமானம் வெடிச்சதுக்கு அந்த பிளாக்சன்ங்கிற கம்பெனிக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுக்காக தான் சொல்லவும். அதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக அந்த முதலாளியும் நீ உடனே என்ன மீட் பண்ண வான்னு சொல்றாரு. ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கார் நிறுத்தவும் அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. லைன்ல இருக்கிறது பியாங்கோட மனைவி, அதாவது அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில உண்மையா வேலை பார்த்த அந்த பியாங்கோட மனைவி தான் கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு நீங்க என் கணவரை தேடி வந்ததா நான் கேள்விப்பட்டேன், எதுக்காக அவரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டா ஹீரோவும் எனக்கு ஒரு தகவல் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அவரை பார்க்க வந்தேன், எப்ப அவர் இறந்து போனார்னு கேட்டா அதுக்கு அவங்கள ஜூன் 24ஆம் தேதி இறந்து போனதா சொல்ல. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ மொராக்காக போகும்போது இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்திருப்பாங்களா, அந்த செர்மனி அது நடந்தது 23ஆம் தேதி. இந்த உண்மையான பியாங் இறந்து போனது 24ஆம் தேதி. அவன் பேரை வேணும்னே யாரோ ஒரு ஆள் பொய்யா பயன்படுத்திருக்காங்களோ, அந்த ஆளு தான் தன்னை ஜெசிகா பக்கம் திருப்பினாங்கன்னு புரிஞ்சுக்க அப்பதான் ஹீரோவுக்கு இன்னும் சில விஷயங்களும் தோண ஆரம்பிக்குது. அவர் அந்த பொய்யான பியாங்க ரோட்ல பாத்துருப்பார்ல, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவன் உண்மையான பியாங்லனா அப்ப இவன் யாரு, இவன் எதுக்காக என்கிட்ட வந்தான் சந்தேகப்படுறாரு. அதை பத்தி யோசிக்கும் போதும் டைனமிக் கம்பெனியோட முதலாளி ஞாபகம் வருது. அந்த பியாங்க பின்தொடர்ந்து போகும்போது டைனமிக் கம்பெனியோட முதலாளி அங்க வந்திருப்பாரு. அவர் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாருன்னு ஒரு சந்தேகம். அவரை பார்த்தனாலதான் அவரும் தப்பிச்சு போயிருப்பான். கூடவே ஹீரோ அந்த பியாங்க பத்தி இந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளி கிட்டையும் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த முதலாளி அவரோட தகவலை பத்தி நான் விசாரிக்கிறதா சொல்லியிருப்பாரு. அந்த முதலாளிக்கு இருக்க பவருக்கு அவர் நினைச்சா ஒரே நாள் அவன் உண்மையான பியாங்ல ஒரு பொய்யான ஆள்னு நிரூபிச்சிருக்கலாம். அப்படி ஏன் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த எட்வர்ட் பார்க் டைனமிக் கம்பெனி முதலாளி மேலே சந்தேகம் வர அப்பதான் அவர்கிட்ட இருந்து கால் வருது. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்கேன்னு கேட்டா நான் உங்க பார்க்கிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப மீட் பண்ண வரதா சொல்லிட்டு மேலே ஏறி வராரு. அங்க ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக டைனமிக் கம்பெனி முதலாளியோட அசிஸ்டன்ட் வராங்க. அவங்க கூட்டிட்டு போக ஹீரோ பின்னாடியே தான் வர. அவருக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. முன்னாடி போற பண்ண ஒரு சாதாரண அசிஸ்டன்ட், ஆனா அவன் நல்லாவே கன் யூஸ் பண்றா. மொரோக்கோல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஆர்மி ஆளுங்க இவங்க கையை பார்த்த உடனே அமைச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கும்னு யோசிக்கும் போது ஹீரோ டைனமிக் கம்பெனியோட முதலாளியை மீட் பண்றாரு. 2 பேருமே பிளாக்சன்ங்கிற அந்த கம்பெனியை பத்தி தான் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் வரவும் ஹீரோ தெரியாம அவங்க கையில ஊத்துற மாதிரி அந்த டீயை ஊத்திட்டு அதை துடைக்கிறங்கிற பேர்ல அவங்க கையை பார்த்தா அதுல ஒரு டாட்டோ இருக்கும். ஜெராமோட உடம்புல பார்த்தா அதே டாட்டோ. இவ்வளவு தீவிரவாத கும்பல சேர்ந்தவதான. அப்பதான் ஹீரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளியை நோட் பண்றாரு. இவன் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டானா சொல்லி அவன் மேலே சந்தேகப்படுறாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மைக்கேலுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லிருப்பாங்களே, அது இந்த அசிஸ்டன்ட் தான். மைக்கேல கொலை பண்ணது இந்த அசிஸ்டன்ட் தான். இவதான் மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த பைலட் போவுக்கு நல்லாவே தெரியும். போட்ல வரும்போதே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா இந்த அசிஸ்டன்ட் இந்த உண்மையை மட்டும் ஹீரோ எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கு கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் அவன் எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இருந்திருப்பான். அதோட சாமுவேலுங்கிறது வேற யாரும் இல்லங்க, இந்த எட்வர்ட் பார்க் டைனமிக் கம்பெனியோட முதலாளி தான். இவருக்கு கீழே தான் ஜெராமோ வேலை பார்க்கறான். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் மாஸ்டர் மைண்ட். இவர் ஒன்னும் ஒரு சாதாரண ஆயுத வியாபாரி மட்டும் இல்ல, இவர் கீழே ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கு. அந்த அளவு பவர் இருக்க ஆளு. உலகத்துக்கு முன்னாடி எட்வர்ட் பார்க்குங்கிற பேர்லயும் யாருக்கும் தெரியாம சாமுவேலுங்கிற ஒரு சீக்ரெட் பேர்ல ஏகப்பட்ட தீவிரவாதி குரூப் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய டான். ஹீரோவுக்கு இப்பதான் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்க சாமுவேல்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் அந்த முதலாளியும் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இவன் இருந்தா தனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அவர் டேபிள்ல இருக்க கண் எடுத்து ஷூட் பண்ண வரும்போது ஹீரோ அதை சண்டை போட்டு வாங்கி கன் பாயிண்ட்ல அவரை பிடிச்சு வச்சிருக்கவும் சாமுவேலும் பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. நான் சொல்றதை கேளு, நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ செத்துருப்ப. மொரோக்கோல அந்த கொலகாரன் ஜெராமோனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நான் தான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்காக அதை சொல்றேன், என் பேச்சை கேட்டு நல்ல பையனா நடந்துக்கோன்னு சொல்ல ஹீரோ அப்பவும் கேட்க மாட்டாரு. அந்த கான்ட்ராக்டுக்காக தான் விமானத்தை வெடிக்க வச்சிங்களான்னு கேட்டா அதுக்கு அந்த முதலாளி சாமுவேல் சிரிச்சுக்கிட்ட குற்றங்களால மட்டும் தான் தடுக்க முடியும், அந்த விமானத்தை வெடிக்க வச்சது எதுக்காக நினைக்கிற, பணத்துக்காகவும் அந்த கான்ட்ராக்டுக்காகவும் நினைச்சியா, அதுதான் இல்ல பவருக்காக. இந்த உலகம் இன்னைக்குமே ஆபத்தானது, இங்க குற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த குற்றங்களை கட்டுப்படுத்தணும்னா நம்ம கிட்ட பணம் பலம் அதிகாரம் எல்லாமே வேணும். அந்த அதிகாரத்துக்காக தான் நான் போராடுறேன். இந்த மக்கள் எல்லாத்தையும் பயத்திலேயே வச்சிருக்கணும், அதுக்காக அப்பப்ப இது மாதிரி சில பலிகளை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல ஹீரோ கோவப்பட்டு அவரோட கையிலேயே ஷூட் பண்ண அந்த சவுண்ட் கேட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட 2 பாடிகார்டும் கையில கன்னோட வந்து ஹீரோவை பாயிண்ட் பண்ண மாதிரியே நிக்கவும் அந்த சாமுவேல் பைபிள்ல ரொம்பவே கூலா நிக்கிறாரு. உன்னால ஷூட் பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க டிவி ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ணா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹீரோயின் இவங்க எல்லாருமே யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப சாங் மேலும் ஒரு பக்கம் ஒரு காதல், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள், இவங்க எல்லாருமே உனக்கு ரொம்பவே முக்கியம்னு எனக்கு தெரியும், இங்க எனக்கு எதுவும் ஆனா
பண்ணா அவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க, என் ஆளுங்க கொண்டுருவாங்க, நல்ல பையனா கண்ணை கொடுத்து சரணடைன்னு சொல்லுவோம். ஹீரோவுக்கு வேற வழியில தன் காதலி உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த கண்ணை கொடுத்து சரணடையவும் ஹீரோவையும் பிடிச்சிட்டு அந்த ஓவ அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு அவங்க 2 பேரையும் கொலை பண்ண சொல்ல ஹீரோவோ 2 பேருமே சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. அங்க பெட்ரோல ஊத்தி நெருப்பை பத்த வச்சுட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் ஆகிட்டு ஒரு வில்லத்தனத்தோட சாமுவேல் அங்கிருந்து கிளம்ப இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அவர் பதவியில இருந்து அவரை தூக்குனாலும் அவருக்கு வேற ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நேத்துல இருந்து ஹீரோவுக்கு பல தடவை கால் பண்ணி ஹீரோட்ட வந்து சரியான எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அவரை மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க ஹீரோ இல்ல, அதுக்கு பதிலா சில போலீஸ் ஆபீசர் தான் இருக்கு. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இந்த போலீஸ் ஆபீசர் மேல தான் ஹீரோ தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் கடத்தப்பட்ட பைலட் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஹீரோட கைரேகை இருந்துச்சு. அதை வச்சு தான் செக் பண்றதுக்காக இங்க வந்ததா சொல்ல அப்ப டேக் கிட்ட அந்த கால் வருது. அந்த பைலட் கிடைச்சிட்டான், ஆனா அவன் இறந்து போயிட்டான், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லவும் ஹீரோயின் அங்க வந்து பார்த்தா டே சோகமா இருக்காரு. அங்க மொத்தம் 2 பாடிஸ் இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்க 2வது ஒரு பாடி இருக்கு, இது யாரோடதுன்னு கேட்டா டே அதை சொல்ல தயங்குறாரு. அந்த பாடி யாரோடதுன்னு டிஎன்ஏ சாம்பிள் மூலமா கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவரோட பிளட் குரூப் ஓன்னு சொல்றாரு. ஹீரோவோட பிளட் குரூப்பும் ஓ தான். அங்க இருக்கிறது ஹீரோ தான் இன்டைரக்டா சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. ஓ பிளட் குரூப் இருந்தா அது ஹீரோவா தான் இருக்குமா, வேற ஆளுங்களா கூட இருக்கலாம்னு சொல்ல அந்த இடத்துல தான் ஹீரோட போன் இருந்துச்சு. அந்த போனோட சிக்னல் கட் ஆனது கடைசி அந்த இடம் தான் சொல்ல அப்போ ஹீரோயின் என்னால இதை ஏத்துக்க முடியாது, இது கண்டிப்பா ஹீரோ இல்லன்னு சொல்ல அங்க கொலிகும் வராரு. அங்க இருக்கிற பாடியில இருந்து இந்த பொருள்லாம் கிடைச்சதா சொல்ல அதுல இருக்க ஒரு செயினை பாக்குறாங்க. அதுல ஒரு புல்லட் மாட்டி இருக்கும். இந்த புல்லட்டை கொடுத்தது ஹீரோயின் தான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவங்க உடம்புல இருந்து எடுத்த புல்லட்டை கொடுத்து இந்த புல்லட் என் மேல பட்டு நான் சாகவே இல்ல, நீ ஒண்ணு பண்ணு, இந்த புல்லட்டை நீ வச்சுக்கோ, எப்பவுமே இது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லி ஹீரோயின் தான் அதை கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த புல்லட் செயினை பார்க்கவும் இறந்து போனது ஹீரோ தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்திலே வருத்தப்பட்ட ஆள இந்த விஷயம் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக பிரசிடென்ட்டுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஹீரோவுக்கான இறுதி சடங்குலாம் முடியும். அவருக்காக ஒரு நினைவிடத்தை உருவாக்கி இருக்காங்க. அங்கதான் ஹீரோயின் வர ஹீரோ தன்னை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு ஒரு ஆளும் பார்த்துட்டு இருக்க, அது ஹீரோ தான். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த சாமுவேல் ஹீரோவை பிடிச்சு வச்ச இந்த இடத்த நெருப்புல பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப அந்த ஓவ தேடி லில்லியும் டோஸும் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்கதையும் பார்த்திருப்பாங்க. சாமுவேல் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சரியான நேரமா பார்த்து அந்த எரிஞ்ச பில்டிங்குள்ள போய் ஹீரோவை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஹீரோ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அந்த சாமுவேலை கண்டிப்பா பழி வாங்க முடியாது. அவனுக்கு இருக்க பவருக்கும் பலத்துக்கும் அதனாலதான் தான் இறந்து போனதா தான் காதலிக்கிற பொண்ணு தான் நண்பர்கள் இந்த உலகத்தை ஏமாத்தி ஒரு மர்மமான வாழ்க்கையை வாழ முடிவெடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல அந்த பழைய பிரசிடென்ட் கூட ஒரு அமைச்சர் இருப்பாரு. அவர் இப்ப பிரசிடென்ட் ஆக அவர் கூட தான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான ஆளை தான் பார்க்க வராங்க, அதாவது சாமுவேல். ஆனா சாமுவேல் தான் எட்வர்ட் பார்க்னு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. தனக்கு ஆர்டர் தர தலைவரை தான் பார்க்க வர அங்க உண்மையான சாமுவேல் யாருன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுவேலும் இதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை நடத்த போறது நான் தான், முதல்ல அந்த ஃபிளைட் கான்ட்ராக்ட் அதை முதல்ல டைனமிக் கம்பெனிக்கு நீ ஆர்டர் கொடுக்கணும். 2வது விஷயம் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு பாரு, அதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கறது இருக்கு, அந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு எல்லாம் பதவி கொடு. என் பேச்ச மீறி எதுவும் நடந்தா எப்படி ஒன்னு பிரசிடென்ட் ஆக்கணும் அதே மாதிரி உன் இடத்துக்கு வேற ஆளுங்களை என்னால கொண்டு வர முடியும்னு சொல்லி அவரை மிரட்டி தான் கைக்குள்ளிய வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. கோமா காங்டேன் டேட்டி தான் பேச வராங்க. ஹீரோ இறந்து போயிட்டாரு. அவன் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு கூட்டிட்டு வந்தா ஓவும் இறந்து போயிட்டான், அவன் மனைவி இறந்து போயிட்டான். ஆனா இதை பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அப்பதான் டேவோ நம்ம கிட்ட இருந்து மறுபடியும் இந்த கேஸ வாங்கினதா சொல்றாரு. அப்ப காங்கோ அந்த அமைச்சர் பிரசிடென்ட் ஆகவும் அவன் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிட்ட இருந்து இந்த கேஸையும் புடுங்கிட்டான், இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு கோவப்பட்டாலும் இறந்து போன ஹீரோவுக்கு அவரோட மரணத்துக்கு சரியான நியாயத்தை வாங்கி தர முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப அந்த டோசு லிலியோட இடத்துல தான் இருக்காரு. அந்த சாமுவேல் ஒரு மிகப்பெரிய டானா இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சாமுவேல் போயாங் அடுத்து இப்ப பிரசிடென்டா இருக்கிற அந்த அமைச்சர் இவங்க எல்லாத்துக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாக்ஸ்ங்கிற அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி என்னவா இருக்கும், இவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம், அது மூலமா இந்த உலகத்துல என்னென்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக லில்லி கிட்ட உதவி கேட்கவும் உன்னை இந்த இடத்துல நாங்க ஃப்ரீயா வச்சு சோறு போடுறதே பெருசு, இதுல நாங்க வேற உனக்கு வேலை பாக்குறோமா, எங்க கிட்ட வேலை வாங்கணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், உன்னால அதை தர முடியாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அதை நான் தரேன், ஆனா நீங்க என்கிட்ட வேலை பார்க்கணும்னு சொல்ல லில்லியும் எங்களுக்கு கோடி கணக்குல பணம் தரணும், அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினா ஹீரோ தான், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், வீட்டோட கதவை திறங்கன்னு சொல்லவும் பிரசிடென்ட் கதவை திறந்தா அங்க ஹீரோ தான் வராரு. நீ எப்படி என்ன உயிரோட இருக்கன்னு கேட்டா என்னால அதை சொல்ல முடியாது, நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க ஞாபகத்துல இருக்கா, எனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க செய்யறதா சொன்னீங்க, இப்ப எனக்கு பணம் தேவை, அதை உங்களால தர முடியுமான்னு கேட்டா அந்த பழைய பிரசிடென்ட் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போய் உதவி கேளு, என் பேரை சொல்லி அங்க உனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ அந்த தகவலை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப பிரசிடென்ட் நீ உங்களை பழிவாங்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா அதால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம்னு சொன்னா ஹீரோவும் அதிகமா பணம் இருக்குங்கிற தைரியத்துல மனித மிருகங்களா வாழ்ற அவங்களை கொல்ற வரைக்கும் எனக்கு சாவு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப இப்ப ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்க போன் மூலமா லில்லியை தான் கான்டாக்ட் பண்ணி நான் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். அதுக்கு லில்லியும் இதுக்கப்புறம் என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, எனக்கு ஒரு புது கிளைண்ட் வந்திருக்காரு, இனிமேல் அந்த கிளைண்ட் சொல்ற வேலையை மட்டும் தான் நான் பார்க்க போறேன், அதோட நீ எனக்கு கொடுத்த பணத்துக்காக உனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, சாமுவேல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டைனமிக் கம்பெனியோட முதலாளி எட்வர்ட் பார்க் தான் உண்மையான சாமுவேல், அவன் நம்ம எல்லார விடவும் ஆபத்தான
ஆபத்தானவன், அவன் பார்வை எப்பவும் ஓமையில கூட இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்ல அந்த உண்மையை தெரிஞ்ச அதிர்ச்சி ஜெசிகா இருக்கவும் அவங்க லாக்அப் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில அவங்கள கிராஸ் பண்ண மாதிரியே ஒரு போலீஸ் ஆபீசர் போக அது ஜெராம் தான். ஜெராமோட முகத்தை ஏற்கனவே ஜெசிகாவும் பார்த்திருப்பாங்க. அதனால தான் உயிருக்கு இங்க ஆபத்துன்னு ஒரு பயத்திலே லாக்அப் ரூமுக்கு வராங்க. இவங்களும் ஒரு நேரத்துல வில்லியா இருந்தவங்க தானே, யார் யாரை எப்படி எல்லாம் கண்காணிப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அந்த சாமியோட பார்வை ஏன் மேல இருக்கணும், கண்டிப்பா இந்த இடத்துல என்ன கண்காணிப்பான், கண்டிப்பா இங்கேயும் ஏதோ ஒரு கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல சுத்தி பாக்குறாங்க. அப்பதான் நெருப்பு பிடிச்சா அதுல இருந்து தண்ணி வரதுக்காக ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்களா மேல, அதை பார்க்கும்போது அதுலதான் கண்டிப்பா கேமரா இருக்குன்னு கெஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா தன்னோட உயிருக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு தனக்கு உதவி வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க டீம்ல இருக்க மத்த ஆளுங்களை தான் பார்க்க வர ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்தா அது ஜெசிகா ஆளுங்க மூலமா யாருக்குமே தெரியாம அனுப்புன ஒரு சீக்ரெட் நோட் இருக்கும். நான் சாமுவேல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு, என்ன நீங்க காப்பாத்தினா அந்த சாமுவேல் யாருங்கிற உண்மையை உங்களுக்கு சொல்றதா சொல்லவும் எல்லாரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இவங்க கிட்ட இருந்து இந்த கேஸை புடுங்கிட்டாங்க. அபிஷியலா இவங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனா ஹீரோயின் அபிஷியலா இல்லனா என்ன அன்அபிஷியலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லவும் டே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல காங்கும். ஆனா அதனால உன்னோட உயிரு கூட ஆபத்து வரலாம்னு சொன்னா ஹீரோயின் தனக்கு கவலை இல்லனோ ஹீரோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்ல ஹீரோயின் மேல ஒரு பொய்யான கேஸப்பட்டு ஒரு கைதி மாதிரி ஜெயிலுக்குள்ள வராங்க. இந்த விஷயம் சாமுவேலுக்கு தெரியும். கேஸை என்ன சேர்ந்து புடுங்கிட்டோம், இப்ப எதுக்காக இவ மட்டும் ஜெயிலுக்குள்ள வரான்னு கேட்கவும் அப்ப கூடவே இருக்க அசிஸ்டன்ட்டும் இறந்து போனது அவ காதல அரசாங்கம் இவளுக்கு உதவி பண்ணானா கூட இவ தனியால அந்த உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான்னு சொல்ல அப்ப சாமுவேலும் ஹீரோவுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் செத்துட்டான், இந்த பொண்ணுக்கு என்ன பத்தின உண்மை தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதனால அவ மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும், அவளையும் கண்காணிச்சுட்டே இருன்னு சொல்ல அங்கதான் கொலகாரன் ஜெராம் இருக்கான். ஹீரோயின் ஜெசிகா அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் தான் அவன் பார்வையா இருக்க. ரெண்டு பேருமே திட்டம் போட்டு இங்கேயும் கேமரா இல்லாத இடத்துல இருந்து பேச ட்ரை பண்றாங்க. அத ஜெராம் பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் அனுப்பவும் அந்த போலீஸ் வர சவுண்ட கேட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சண்டையில அந்த போலீஸ் அடிக்கவும் அவங்க மயங்கி கீழே விழ அந்த நேரத்துல சாமுவேல் யாருன்னு கேட்டா அது டைனமிக் கம்பெனியோட முதலாளி எட்வர்ட் பார்க் தாங்க உண்மையா ஜெசிகா சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு அதிர்ச்சாக. அப்ப ஜெசிகாவும் நம்ம இங்க இன்னும் பத்திரமா இல்ல, அந்த கொலகாரன் ஜெராம் இங்க ஒரு போலீஸ்கார மாதிரியா இருக்க, அவன் பார்வை நம்ம மேலதான் இருக்கு, நீ கவனமாவே இருன்னு சொல்ல அங்க மறுபடியும் போலீஸ் வர ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா தகவலுமே சாமுவேலுக்கு போயிட்டு தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் சாமுவேல் இவங்களை பாக்குறதுக்காக நேரா வரவும் என்ன ஆச்சு, நீ எதுக்காக ஜெயில இருக்க, உனக்கு ஏதோ உதவி தேவையான்னு கேட்டா இங்க நான் உண்மையை தெரிஞ்சுக்கதான் வந்தேன், எனக்கு உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஹீரோவை கொன்னது வேற யாருமே இல்ல, இந்த ஜெசிகா தான், அவ தப்பிக்கிறதுக்காகவும் கேஸ மாத்துறதுக்காகவும் ஒரு பொய்யான கதையை உருவாக்கி இருக்கா, இவதான் சாமியை கொண்டு இருக்கா, இவதான் பைலட் போவை கொண்டு இருக்கா, அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சாமுவேல் ரொம்பவும் ஆபத்தானவன், இவனை பத்தின உண்மை தனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா இவன் கண்டிப்பா தனி விட மாட்டான், இவனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், இவன் அடையாளத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டியிருந்தாலும் இந்த சாமுவேலுக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் இருக்கு, அதனால கண்டினியூஸா மறுபடியும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுக்கடையில ஹீரோயினும் ஜெசிகாவும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல காயம்பட்ட ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவும் ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து ஜெசிகாவை குத்திடுவாங்க. அதை பார்த்த சாமுவேலும் உண்மையிலே இந்த பொண்ணுக்கு தன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்க ஜெசிகா கிட்ட கால் வந்து எனக்கு உதவி தேவைப்படுது, என்ன பார்க்க வான்னு சொல்ல சாமுவேலும் அவங்கள பார்க்க நேரா வராரு. எதுக்காக என்ன வர சொன்னு கேட்டா எனக்கும் உதவி வேணும்னு சொல்றாரு. நான் பண்ண இல்லீகலான எல்லா வேலையும் இதுல இருக்கு, இந்த தகவல் எல்லாம் நீயே வச்சுக்கோ, இதை மீறி என்னால உங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது, ஆனா எப்படியாவது என்ன ஜெயில இருந்து வெளியிடு, நமக்குள்ள இருக்க பழைய நட்புக்காவது என்ன வெளியிடுன்னு சொல்ல சரி எதுக்காக திடீர்னு என்கிட்ட உதவி கேட்கறேன்னு கேட்டா என்கிட்ட இருக்க மொத்த அதிகாரம் என்ன விட்டு போயிடுச்சு, என்னோட கம்பெனி அழிஞ்சிடுச்சு, கடைசியா என்கிட்ட இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான், இந்த ஜெயில இருந்தா அதுக்கும் பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் கேட்கிறேன் என்ன இங்க இருந்து வெளியிடு, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற கடைசி உதவியா இருக்கணும் கண்ணீரோட கேட்கவும் இந்த ஜெசிகா ஒரு திமிரு பிடிச்ச ஆள், ஆனா இப்ப அடங்கி போய் உதவி கேட்கவும் நான் உனக்கு உதவி பண்றதா சாமுவேலும் ஒத்துக்குவாரு. இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஒரு தனி சிறையில இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஜெசிகாவோட சண்டை போடும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரதா சொல்லி ஒரு தனி ரூம்ல போட்டுருவாங்க. அங்க இருக்கும் போதெல்லாம் ஹீரோட ஞாபகம் தான் வரும், அவர் கூட இருந்த சில மெமரிஸ் நினைச்சு வருத்தப்பட இப்ப ஹீரோயின் சில மாசங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆக அவங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே ஜெசிகா அங்க வந்திருப்பா. நான் உனக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், நான் இப்ப அமெரிக்காவுக்கு போக போறேன், நீ என் கூட வரலாம், அங்க இருக்கிற சில ஏஜென்ட்ஸ் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது மூலமா உன் எதிரிகளை நீ பழி வாங்கலாம், ஏன்னா இந்த என்ஐஎஸ்ல நீ ஒரு சாதாரண ஏஜென்ட்டா இருக்கிற வரைக்கும் நம்ம எதிரிகளை பழி வாங்க முடியாது, இப்ப உன்னோட முடிவு என் கூட அமெரிக்காவுக்கு வரியா இல்லையான்னு கேட்கவும் ஹீரோயின் வரதா ஒத்துக்கிறாங்க. கட்பனா சாமுவேல தான் காட்டுறாங்க. கீரியாங்கிற நாட்டுல ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதுக்காக அந்த நாட்டோட அமைச்சர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கவும் இப்ப கட்பனா நார்த் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற லேப்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அந்த தீவிரவாதிகளோட தீவிரவாதியா ஹீரோவும் வராரு. அங்க பாதுகாப்புக்காக இருக்கிற ஆளுங்களாம் கொலை பண்ணிட்டு அங்க உள்ள போனோம். அங்க ஒரு பயோ வெப்பன் இருக்கும், அதை ஒரு ஆளுகிட்ட எடுத்து விக்கிறதா இவங்களோட ப்ராஜெக்ட். அப்ப ஹீரோவும் அந்த பயோ வெப்பனை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அப்ப கூட இருக்க இன்னொரு ஆளும் அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது, அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ வாங்குற பணத்துக்கு அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும்னு சொல்ல அந்த நேரத்துல தான் ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. நீங்க திருடின பயோ வெப்பனை வாங்குறதுக்காக ஜெராம் அங்க வந்துட்டு இருக்க, அவன் தான் இந்த பயோ வெப்பனை வாங்க போறான், நீ எப்படியாவது அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துரு, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத, ஏன்னா நீ அந்த தீவிரவாத கும்பலா இருந்த அவங்க கூட வேலை பார்த்தா மட்டும்தான் பிளாக் சன் கம்பெனிக்கு உன்னால போக முடியும்னு சொல்ல ஹீரோ ஜெராம்ங்கிற பேரை கேட்டோடனே காலை கட் பண்ணிடுவாரு. அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கவும் அங்க ஜெராமும் வரான். அங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறத பாக்க முதல்ல சுத்தி கண்ணை வச்சு யாரும் இருக்காங்களான்னு பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்லன்னு தெரியும். அந்த பயோ வெப்பனும் அங்கதான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பாக்க அப்பதான் ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. இறந்து போன
கூட இறந்து போனா கீழே இறந்திருப்பாரு. ஜெராம் வந்த உடனே சரியான நேரம் வந்த உடனே எந்திரிச்சு அந்த பயோ வெப்பனை வெடிக்க வச்சிருப்பாரு. அதை இன்னும் முழுசா ரெடி பண்ணல. அதனால அதோட பாதிப்பு கம்மியா தான் இருக்கு. அந்த பயோ வெப்பன் ஜெராம் மேல பற்றும். மூச்சு விட முடியாம உடம்புல ஏகப்பட்ட வலிகளோட உயிருக்கு போராடிட்டு இருக்க. இந்த பயோ வெப்பன் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. அதுக்கான ஆன்டிடோட் என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். ஆனா எனக்கு இது மட்டும் சொல்லு, இந்த பிளாக் சன் சாமுவேல் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஆக்சிஸ்ங்கிற ஒரு பேரை சொல்லி அந்த ஆர்கனைஸ் கீழே தான் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது ஒரு பணக்கார கும்பல் தன்னோட சுயநலத்துக்காக பணத்தையும் பதவியும் பயன்படுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தோடையும் உயிரோடையும் விளையாண்டு அவங்கள ஆட்டி வைக்கிற ஒரு கும்பல். இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கான மருந்த கூடன்னு சொன்னா ஹீரோ அதை கீழே போட்டு உடைச்சிருவாரு. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க. நீ செத்து நரகத்துக்கு போகும்போது ஒரே ஒரு பேரை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அது ஹூன், என் அண்ணன் பையன். அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்ப இப்ப அந்த சாமுவேலை தான் காட்ட அவர் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஆயில் பிசினஸ். அதுக்காக தான் கிரியாங்கிற நாட்டை கிளம்பிட்டு இருக்கவும் அவர் கீழே வேலை பார்க்க இன்னும் 2 பேர் வராங்க. அதுல ஒரு ஆளா சீஃப் இருக்காரு. அவர் சாமுவேலை பார்த்த உடனே நான் உங்களுக்கு நேர்மையா இருப்பேன், நீங்க சொல்ற வேலையை செய்வேன்னு சொல்ல இவங்க 4 பேருமே கிரியாங்கிற நாட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நார்த் ஆப்பிரிக்கால இருக்க கிரியாங்கிற அந்த நாட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ உயிரோட இருக்கத பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஹீரோயின் இங்க தான் இருக்காங்கிற விஷயமும் ஹீரோவுக்கு தெரியாது. இப்ப ஹீரோயினும் அவங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்க. அவங்களை கொல்றதுக்கான ஆர்டர் ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கும். அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். ஹீரோயின் வந்த காரோட டயரை ஷூட் பண்ணி அதுல இருக்க டார்கெட்டை கொல்லலாம்னு சொல்லி நினைக்கும் போது தான் அது ஹீரோயின்ங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அப்ப கூட இருக்க அந்த கொலைகாரனும் நீ கொலை பண்றேல நான் கொலை பண்ணட்டுமான்னு கேட்டு ஷூட் பண்ண போக ஹீரோ அவனையும் ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாரு. அந்த சவுண்ட் கேட்கவும் ஏதோ ஒரு ஆபத்துன்னு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் நினைச்சு வருத்தப்படுறாரு. இதோட இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பிளாக் சன் என்ன சாமுவேலை எப்படி பழிவாங்கறது 2வது சீசன்ல தான் பார்க்க முடியும். ஆனா சில காரணங்களால இதோட 2வது சீசனுக்கான ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த சீரிஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நல்ல சீரிஸ்ல பார்ப்போம்.